ஜூலை 13ஆம் தேதியான இன்று உலக வரலாற்றில் பதிவு பெற்ற முக்கிய நிகழ்வுகளில் சிலவற்றை தற்பொழுது பார்க்கலாம். முதல் உலகக்கோப்பை கால்பந்து போட்டி 1930ஆம் ஆண்டு உலகின் முதல் ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டி உருகுவே நாட்டில் ஜூலை 13 முதல் ஜூலை 30 வரை நடைபெற்றது. 1928இல் ஆம்ஸ்டர்டாம் ஒலிம்பிக் போட்டிக்கு பிறகு கால்பந்து விளையாட்டுக்கான தனி உலகளாவிய போட்டி நடத்த வேண்டும் என ஃபிஃபா தீர்மானித்தது. 1924 மற்றும் 1928 ஒலிம்பிக் வெற்றிகளையும் நாட்டின் சுதந்திரம் பெற்றதன் 100வது ஆண்டையும் கொண்டாடும் விதத்தில் உலகக்கோப்பை கால்பந்து போட்டியை நடத்த உருகுவே விருப்பம் தெரிவித்தது. ஃபிஃபா இதனை ஏற்று முதல் உலகக்கோப்பை கால்பந்து போட்டியை நடத்த உருகுவே நாட்டுக்கு அனுமதி அளித்தது. தென் அமெரிக்க நாடுகளான உருகுவே, அர்ஜென்டினா, பிரேசில், சிலி, பராகுவே, பொலிவியா, பெரு ஆகிய 7 நாடுகள், பிரான்ஸ், பெல்ஜியம், யுகோஸ்லாவியா, ருமேனியா ஆகிய 4 ஐரோப்பிய நாடுகள், அமெரிக்கா, மெக்சிகோ ஆகிய 2 வட அமெரிக்க நாடுகள் என 13 நாடுகள் பங்கேற்றன. போட்டியின் அனைத்து ஆட்டங்களும் மோன்டே வீடியோ நகரில் உள்ள 3 மைதானங்களில் நடத்தப்பட்டன. 1930 ஜூலை 13ஆம் தேதி நடைபெற்ற முதல் போட்டியில் பிரான்ஸ் 4-1 என்ற கோல் கணக்கில் மெக்சிகோவை வென்றது. இறுதிப் போட்டியில் அர்ஜென்டினாவும் உருகுவேயும் மோதின. இதில் உருகுவே 4-2 என வெற்றி பெற்று முதலாவது உலகக்கோப்பையை கைப்பற்றியது. இந்த உலகக்கோப்பை நிகழ்வு சர்வதேச அளவில் கால்பந்துக்கு ஒரு புதிய யுகத்தை தொடங்கி வைத்தது. கும்சோங் நதிப்போர். கொரிய போரின் கடைசி முக்கிய போராக குறிப்பிடப்படும் கும்சோங் நதிப்போர் 1953ஆம் ஆண்டு ஜூலை 13ஆம் நாள் தொடங்கியது. 1950இல் வடகொரியா தென்கொரியாவை தாக்கியதன் மூலம் கொரிய போர் ஆரம்பமானது. அமெரிக்கா தலைமையிலான ஐநா கூட்டுப்படைகள் தென்கொரியாவுக்கு ஆதரவாகவும், சோவியத் ஆதரவுடன் சீனாவின் பீப்பிள்ஸ் வாலண்டியர் ஆர்மி வடகொரியாவுக்கு ஆதரவாகவும் போரில் ஈடுபட்டன. இது வடகொரியா மற்றும் தென்கொரியா இடையிலான முக்கியமான கும்சோங் நதி பகுதியில் நடைபெற்றது. சீனாவின் பீப்பிள்ஸ் வாலண்டியர் ஆர்மி யுஎன் படைகள் மீது பெரும் தாக்குதலை நடத்தியது. தென்கொரிய ராணுவத்தின் பல படைநிலைகள் ஒரே சமயத்தில் தாக்கப்பட்டன. சீன படையினர் கும்சோங் நதியின் தெற்கு பகுதி வரை முன்னேறினார்கள். தென்கொரிய படைகள் கடுமையாக போராடின. இருப்பினும் சில தென்கொரிய பகுதிகள் சீன படையினரால் கைப்பற்றப்பட்டன. இந்த போர் கொரிய போரில் நடந்த கடைசி பெரிய நிலப்பரப்பு போராக அமைந்தது. இந்த போர் அமைதி ஒப்பந்தம் கையெழுத்துக்கான கட்டாயத்தை உருவாக்கியது. ஜூலை 27, 1953 இந்த போர் முடிந்தவுடன் கொரிய போர் அமைதி ஒப்பந்தம் கையெழுத்தாகி எதிரிகள் தத்தமது இடங்களில் நிலை கொண்டனர். அமைதி பேச்சுவார்த்தைகளில் சீனாவும் வடகொரியாவும் வலிமையுடன் இருப்பதை உலகுக்கு காட்டுவதே இந்த போரின் நோக்கமாக இருந்தது. வடகொரியாவின் சீன ஆதரவின் முக்கியத்துவத்தையும் தென்கொரிய அணியின் பாதுகாப்பு திறனையும் இந்த போர் வெளிப்படுத்தியது. கொரிய போரில் நடைபெற்ற கடைசி முக்கியமான ராணுவ நடவடிக்கையாக சோங் நதி போர் வரலாற்றில் குறிப்பிடப்படுகிறது. இன்று வரை வடகொரியா மற்றும் தென்கொரியா இடையே அமைதி ஒப்பந்தம் இல்லாமல் ஆர்மிஸ்டைஸ் என்ற இடைநிறுத்த ஒப்பந்தத்திலேயே நிலைத்திருப்பதற்கான முக்கிய கட்டமாக கும்சோங் நதி போர் பார்க்கப்படுகிறது. இந்தியாவின் முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி. இந்தியாவின் முதல் ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டி ஜூலை 13ஆம் தேதி ஹெடிங்லி, லீட்ஸ் நகரத்தில் நடைபெற்றது. இது இந்திய கிரிக்கெட் வரலாற்றில் ஒரு முக்கியமான தொடக்கமாக கருதப்படுகிறது. ஒருநாள் போட்டி என்ற வடிவம் 1971இல் ஆரம்பிக்கப்பட்டது. இந்தியா 1974 இங்கிலாந்து சுற்றுப்பயணத்தின் ஒரு பகுதியாக முதல் முறையாக ஒருநாள் போட்டியில் பங்கேற்றது. இங்கிலாந்து அணி இந்திய அணியுடன் டெஸ்ட் தொடர் முடிந்த பிறகு இந்த ஒரே ஒருநாள் போட்டியை நடத்த ஒப்புக்கொண்டது. இந்திய அணியின் கேப்டனாக அஜித் வடேக்கர் இருந்தார். கபில் தேவ், சுனில் கவாஸ்கர் போன்ற பின்னாளில் பிரபலமான முக்கிய வீரர்கள் அப்போது அணியில் இல்லை. இந்திய அணிக்கு இது மிகவும் புதிய வடிவம் என்பதால் அனுபவமும் தயாரிப்பும் குறைவாக இருந்தது. இங்கிலாந்து முதலில் பேட்டிங் செய்து 55 ஓவர்களில் 6 விக்கெட்டுகள் இழப்புக்கு 265 ரன்கள் எடுத்தது. இங்கிலாந்து வீரர் டென்னிஸ் அமிஸ் 103 ரன்கள் எடுத்தார். இது இந்தியாவுக்கு எதிராக முதல் ஒருநாள் போட்டி சதம். இந்திய அணி 53.1 ஓவர்களில் 132 ரன்களுக்கு அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்தது. இந்த முதல் ஒருநாள் போட்டியில் இங்கிலாந்து 133 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இந்திய அணியின் பிரஜேஷ் பட்டேல் 22 ரன்கள் எடுத்ததே அதிகபட்ச ஸ்கோராக இருந்தது.
இந்த போட்டி இந்தியா ஒருநாள் போட்டியில் தனது பயணத்தை ஆரம்பித்த முக்கிய நிகழ்வாகும்.